சாங்ஸ்லேயும் ஒரு 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 சின்ன விஷயம் நாங்கள் பண்ணியிருக்கோம். 3 சாங் வந்து எஸ்டாப்ளிஷ் சிங்கர்ஸ். இங்கே மார்க்கெட், யூ நீட் மார்க்கெட் இல்லையா? மார்க்கெட்டில் வந்து நீங்கள் போய் ஒரு ப்ராடக்ட் வைக்கும்போது, அதான் முன்னாடி சொன்ன மாதிரி யூ நீட் எஸ்டாப்ளிஷ். பட் அங்கேயும் வந்து சிங்கர்ஸ் வந்து நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஏதாவது ஒருத்தரை தள்ள முடியுமா, உள்ளே வர முடியுமா அப்படின்னு. அப்போ நந்தா கூட வந்து எனக்கு சீனு வந்து பரிச்சயம். ஸோ உங்களுக்கு நீங்கள் ட்ரெய்லரில் ஒரு சாங் பார்த்துருப்பீங்க, அப்புறம் அசால்ட்டா சாங் பார்த்துருக்கீங்க. சீனு வாங்க வாங்க, ஐ ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ். ஸோ இவர் தான் அந்த சாங் பண்ணியிருக்காரு. இட்ஸ் அ டெபியூ ஃபார் ஹிம். ஸோ ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது அந்த சாங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த சாங்கோட விஷுவல்ஸ் இருக்கு இல்லையா? விஷுவல்ஸ் பண்ணும்போது நான் நிறைய கொரியோகிராஃபர்ஸை மீட் பண்ண ட்ரை பண்ணேன். அண்ட் என்னால் முடியல. ஏன்னா நமக்கு பேக்ரவுண்ட் கிடையாது, ஃபினான்ஷியல் க்ரன்ச்சு, சப்போர்ட் கிடையாது. சர்வசாதாரணமாக வந்து ஷெரீஃப் மாஸ்டருக்கு வந்து ஒரு 2 வாட்டி கால் பண்ணிவிட்டு போயிட்டேன். போனோடனே நான் நடந்து போகிறதே வந்து என்ன நடந்து வரான் அப்படின்ற ஒரு ஃபீல். சொன்னால் நம்ப மாட்டீங்க, சாங்ஸ் போட்டு காட்டினேன். அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. த மொமெண்ட் ஷெரீஃப் கேம் இன் டு பிக்சர், படத்துக்கு ஷெரீஃப் வந்த உடனே படம் வந்து வேறு லெவல் போயிடுச்சு. ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ, இது எப்படி பண்ணுவோம், அது அப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம். ஸோ ஐ ஹாவ் மை கம்ப்ளீட் கிராட்டிடியூட் டு ஷெரீஃப். அவரால் அந்த கோவிட் சுச்சுவேஷனில் வர முடியல. ரெண்டாவது வந்து ஆர்டிஸ்ட் சைடில் வந்து அனுபமா குமார் தான் இதில் வந்து சுஜாதா அம்மான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, மேஜர் கேரக்டர். எங்கள் டீமை தாண்டி இந்த கதையை கொண்டு போய் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட தான் சொன்னேன். கேட்டாங்க, எனக்கு அவங்க பிடிச்சிருந்தது. ஐ மீன் அவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா கதையை கேட்டு அடிச்சு, கார்த்திக் பண்ணலாம் அப்படின்னா நோ ஹெசிடேஷன். உண்மையாகவே சொல்கிறேன், அவங்க இன்ஸ்டண்ட்டாக ஒத்துக்கிட்டு நல்லா இருக்குது பண்ணுறேன்னு சொன்னதே எங்களுக்கு எனர்ஜி அப்படியே பக்குன்னு பூஸ்ட் ஆச்சு. அதே மாதிரி ப்ரைம் கேரக்டர் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவங்க செம்ம பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு ஷாட் இருக்குது, அவங்க அழகிற ஷாட்டு, சிங்கிள் ஷாட். அவங்க எல்லாம் கேட்டுட்டு சரி கார்த்திக் போகலாம் அப்படின்னாங்க, சிங்கிள் ஷாட். ஸோ அனுப்பமா மேம் அவங்களுக்கும் அவங்க வீட்டில் பெரியவங்க இருக்காங்க. ஸோ கோவிட் சுச்சுவேஷனால் அவங்க அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ ஐ ரெஸ்பெக்ட் தட் டெசிஷன். அண்ட் மேம் ஐம் டெல்லிங் யூ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நரேன் மாஸ்டர், அவர் ஆக்சுவலாக இன்றைக்கி வர மாதிரி இருந்தது. அவர் ஷூட்டில் இருக்கார். சொன்னார் கார்த்திக் வந்துடுவேன் கார்த்திக் அப்படின்னாரு. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவர்கிட்ட ரிமைண்ட் பண்ணிட்டே இருந்தேன் வந்துடுவேன் அப்படின்னாரு. மனுஷன் செம்ம பாசிட்டிவிட்டி. நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா பண்ணிடலாம் கார்த்திக் அப்படின்வார். ஸோ மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். இதுக்கப்புறம் நான் என்னோடய சைடில் வந்து ஒரு சின்ன இது மட்டும் நான் பேசணும் இல்லையா, என்னோடய டேர்ன் வருது. ஸோ இதில் எல்லாரோட உழைப்பும் இருக்குது. எங்களால் முடிஞ்ச ஒரு எஃபர்ட்டை போட்டிருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரு அழகான ஊர். அந்த ஊரில் ஒரு சின்ன பையன். அந்த ஊரை தாண்டி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு தீவு இருக்குது. நடுவில் ஃபுல்லாக தண்ணி. இவன் அந்த தீவுக்கு நீங்கள் போகணுன்னா ஒரு கப்பலில் போகணும். கப்பல் தான் ட்ராவல் பண்ணணும். இவன் போய் அங்கே உட்காந்துட்டு அந்த தீவை பார்த்துக்கிட்டே இருக்கான். வருவாங்க, டேய் பா இதெல்லாம் வேலைக்கு போ அப்படி. இவனுக்கு அந்த தீவு மேலே ஏதோ ஒரு ஈர்ப்பு, நம்ம ஏன் போயிடக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு நாட்கள் நகருது, வருஷங்கள் நகருது. இவன் பார்க்குறான், சரி ஓகே நம்மளால் அந்த கப்பலுக்குள்ளே போக முடியாது, நம்மளுக்கு யாரையும் தெரியாது, நம்மக்கிட்ட அவ்வளோ பணமும் கிடையாது, நம்ம என்ன பண்ணுவோம், சரி நீச்சல் அடித்து போயிடலாமா, சரி நீச்சல் அடித்து அவ்வளோ தூரம் போக முடியாதா, சரி போக முடியாது, அப்போ என்ன பண்ணலாம், சிறுக சேர்த்து வச்சு ஒரு மோட்டர் போட்டு வாங்குறான். ஒரு மோட்டர் போட்டு வாங்கிட்டு நின்றுட்டு இப்படி திரும்பி பார்த்தா இவனை மாதிரியே ஒரு கூட்டம் அப்படியே நிற்கிதுங்க. ஏன்னா எண்ணத்தோடு சேர்ந்துடும் இல்லையா, வாங்க ஒரு வார்த்தை 2 பேரும் இந்த கும்பலும் பேசலை அந்த கும்பலும் பேசலை, வாங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க அந்த போட்டில். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இட்ஸ் அ லாங் ட்ராவல், கொஞ்சம் தூரம் போகணும். அவங்களுக்கு வழி செலவுக்கு வச்சுருந்ததெல்லாம் காணாமல் போயிடுது. என்னன்னு பார்த்தா அதில் உள்ள ஒருத்தனே வந்து எடுத்துடுறான். அவனை கேட்டால் இல்லை எனக்கு கஷ்டம், இப்போ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம், மீதி ட்ராவல் பண்ணுறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து எங்ககிட்ட வந்து எடுக்கிறியே அப்படின்றது அவன் மேலே கோவப்படுறதா, இல்லை எங்ககிட்ட போய் எடுத்துகிட்டியே வருத்தப்படுறதா. சரி இலக்கு நமக்கு தெரியுது, அந்த இலக்குக்கு போகணும், இதை விடு அப்படின்னு அவங்க திரும்பும்போது அந்த தீவோட மதில் சுவர் தெரியுது. இவங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம், அதிசயம். சரி அந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ட்ராவல் பண்ணும்போது அந்த ஆனந்தம் அதிசயம் ரொம்ப நாள் நிலைக்கலை. என்ன மேட்டர்னா இவங்க கிட்ட போக அந்த மதில் சுவர் வந்து பெருசாக இருக்குது. ஏன்னா அந்த மதில் சுவர் போகும்போது ஷிப்பில் தான் போக முடியும். இவங்க போகிறது சாதாரண மோட்டர் போட். என்ன பண்ணலாம்,
கிட்ட போய் நிற்கிறாங்க. இந்த உரி அடிப்பாங்க இல்லையா, உரி அடிக்கும்போது அந்த மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நின்று அந்த மதில் சுவரை இங்கே இருக்குன்னா இங்கே வரைக்கும் வந்துட்டாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னா கப்புன்னு பிடிச்சி அந்த மதில் சுவர் மாதிரி ஏறி அந்த பையன் பிடிச்சிட்டான். இந்த பையன் பிடிச்ச உடனே கீழே இருக்க மீதி பேர்லாம் ஒருத்தர் மாற்றி பிடிச்சிட்டாங்க. இப்போ அங்கே போய் ஆகணும். விட்டா தண்ணி மேலே போனால் இவ்வளோ பெரிய தாங்கிட்டு மேலே போகணும், யாராவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அந்த பையனோட கடைசி மூச்சை அப்படியே உள் வாங்கி அந்த கையை மட்டும் நீட்டுறான். அந்த கை, இந்த கை ஒரு கை கொடுத்து பாருங்க. ஒரு கை கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நாங்கள் மேலே வந்தோம்னா தரமான படங்களாக கொடுப்போம் அப்படின்னு தரமான படங்களாக எங்களால் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கையும் ஆற்றல் இருக்குதுன்னு சொல்ல மாட்டோம், ஆற்றலை வளர்த்துக்கிட்டோம். அதான் நான் சொன்ன மாதிரி இங்கே எல்லாருமே வந்து மல்டிபிள் டேலண்டட் ஃபெலோஸ். ஏன்னா ஒருத்தர் 2-3 வேலைகளை நாங்கள் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு ஒரு கை கொடுத்து பாருங்கள். அந்த கை கொடுக்கறது யாரால் முடியும்னா மீடியாவால் மட்டும்தான் முடியும். ஸோ நான் நம்புகிறேன், நல்ல உழைப்புக்கு என்றைக்குமே ஒரு சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்றதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. வெறும் ஆடியோ லான்ச்சை போட்டு ஒரு ட்ரெய்லரை போட்டு 2 சாங்கை காமிச்சு உங்கள் சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக இந்த படத்துக்கு ப்ரெஸ் ஷோ நடக்கும். கண்டிப்பாக நாங்கள் மறுபடியும் கூப்பிடுவோம். படத்தை பாருங்கள். படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் நண்பர் கு கார்த்திக், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எங்களுக்கும் மறுபடியும் ரொம்ப வருஷம் பழக்கம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இந்த படம் பண்ணும்போதே நாங்கள் இப்படி பார்த்த கார்த்திக் வந்து அப்படியே மேலே போயிட்டே இருந்ததை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அங்கே மேலே போனாலும் எங்களை இன்னும் அப்படியே பார்க்குற மனசு இன்னும் அவருக்கு இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கு கார்த்திக் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல 3 பேருக்கு வந்து நான் தேங்க் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த மாதிரி அரங்கமே நிரம்புகிற அளவுக்கு வந்து எல்லாருமே ஒரு புது டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற வந்திருக்கிற எல்லாத்துக்குமே வந்து முதல் நன்றி. இன்னொன்று பார்த்திங்கன்னா, லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் ஒரு புது டீம் பண்ணுறாங்கன்றதுனால இந்த படத்துக்கு வந்து சுரேஷ் சந்திரா மாதிரி ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை கரை சேர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு மனசு இருக்குது பார்த்திங்களா, அவங்களுக்கும் இன்னொரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். 3வதாக பார்த்திங்கன்னா, பத்திரிகை ஊடக நண்பர்கள். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணாலும் தேங்க் பண்ணலாம். ஏன்னா இப்படி ஒரு படம், ஒரு புது டீம், எல்லாருமே யங் ஃபெலோஸ். இது முயற்சி படைப்பகம்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடக்ஷன் நேம். ஆனால் அந்த முயற்சி வந்து அவங்க வந்து 5-6 வருஷமாக வந்து அந்த முயற்சிகள் எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எடுத்திருக்காங்கன்றதை நான் கண்கூட பார்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற உங்களுக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தில் வந்து முதல்ல லிரிக்ஸ்லேருந்து லிரிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா, உமாரமணன் அவர்கள் வந்து நம்ம இங்கே பார்த்த ஒரு 2 பாட்டுமே பார்த்திங்கன்னா 2மே வித்தியாசமான ஒரு ஜேர்னர் பாடலாக இருந்தது. ஸோ அவர் ஒரு 2 பாட்டு போதும் நமக்கு. முதல் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குத்து பாட்டுன்னு ஒரு பாட்டு, 2வது பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு மெலோடியான ஒரு பாட்டு. 2மே வந்து ரொம்ப அருமையாக எழுதியிருந்தார். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் தான் ஒரு லிரிசிஸ்ட்டுக்கு தேவை. எப்போவுமே வந்து ஒரு படத்தில் தன்னோட படைப்பை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயம் தேவை. ஏன்னா நான் இதை 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை வந்து பார்த்துருக்கேன். இதே மேடையில் வந்து ஒரு 30 படங்களுக்கு மேலே நான் ஒர்க் பண்ண படங்கள் ஆடியோ லான்ச் நான் வந்திருக்கேன். முதல் படத்துலேருந்து அங்கே உட்காந்துருக்கேன், பண்ணியிருக்கேன். ஆனால் முதல் முறையாக என்னுடைய நண்பர்களுக்காக வந்து இந்த மேடையை வந்து நான் பகிர்ந்து அவங்கள வாழ்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இங்கே கிடச்சிருக்குன்ற போது அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் போது தான் எந்த ஒரு கலைஞனாக இருந்தாலும் அவனுடைய அந்த டேலண்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஸோ அவருக்குடைய வாழ்த்துக்கள். மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணணுன்னு நான் வாழ்த்துறேன். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அவருடைய இசை பார்க்கும்போதே தெரியுது. ட்ரெய்லர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பக்கா ஒரு த்ரில்லர் ப்ளஸ் காதல் எல்லாமே இருக்குது இந்த படத்தில். எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது, பார்க்க முடிஞ்சுது. எல்லாத்துக்கும் அந்த இசை கலவையை வந்து அழகாக கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் ஓப்பன் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் என்னுடைய ஒரு விழா நாயகனாக இருக்கக்கூடிய அவர் வந்து இனிமேல் விழாத நாயகனாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறேன். அது 2வது.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் லிரிசிஸ்ட் இவங்க தவிர இந்த படத்தில் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்வாங்க. ஆவிஸ் என்னுடைய நண்பர், கார்த்திக் தாஸ் என்னுடைய நண்பர், பார்த்தீங்கன்னா இவங்க விட்டால் ஒரு படத்தை டாப் டு பாட்டம் எல்லாமே இவங்களே பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு நான் ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் அந்த 5 வருஷத்தில் அவங்க கற்றுக்கிட்டு ஸோ அவங்களே வந்து ஒரு நம்ம நினைக்கலாம் ஒரு லோ பட்ஜெட் படமாக இருக்குது, ஸோ இந்த படம் நிறைய படங்கள் வருது அந்த மாதிரி படமாக இருக்குமோன்னு. அப்படி கிடையாது. இது ஒரு தரமான படமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவர் ஒவ்வொரு விஷயமும் அவங்களா கற்றுக்கிட்டு பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா நான் அதை பார்க்குறேன். இந்த அணி வந்து ஒரு இப்போ நம்ம பார்க்குறோம். இதே ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு உச்சபட்சத்தில் வந்து நிறைய பெரிய பெரிய படங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அணியாக இருக்குன்றது வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் ஒரு ஃப்ரெண்டாக வந்து நான் இது சொல்கிறதுனால என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நானே சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் நீங்களே அதை கண்கூடாக பார்ப்பீங்க. அதுக்குண்டான எல்லா குவாலிஃபிகேஷனும் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒர்க் பண்ணுறாங்க. சிஜிலேருந்து டிசைன்ஸ்லேருந்து ஒவ்வொரு விஷயமும் அவங்களே பண்ணிக்கிறாங்க. ஸோ தான் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அவங்களால ஈஸியாக பண்ண முடியுது. ஸோ அவங்க நினைக்கிறக்கூடிய ஒரு கண்டென்ட் ஆகட்டும் அதை அழகாக டிஸ்பிளே பண்ண முடியுது. ஸோ அந்த வகையிலையும் வந்து இந்த அணி வந்து ஒரு சிறந்த அணியாக இருக்க போகுது. எப்படி ஒரு பீட்சாலேருந்து ஒரு ஆரம்பித்து ஒரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காரோ, ஸோ அந்த மாதிரி இவங்களும் வந்து இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய ஒரு பயணத்தை உருவாக்குவாங்கன்றது கண்டிப்பாக நம்புகிறேன். இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்ல போகணுன்னு பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படம் மட்டும் வரலன்னா இன்றைக்கி தேட்டர்லாம் வந்து இப்போ கூட ஓப்பன் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது கூட தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு தேட்டர் போகிறதே மக்கள் மறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சையே வந்து நிறைய படங்கள் ஆன்லைனில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். டெய்லி ஒரு சிங்கிள் ஆன்லைன்லேயே ஆடியோ லான்ச் பண்ணிடுறாங்க. அதையும் தாண்டி ஆடியோ லான்ச்சையே தேட்டருக்கு கொண்டு வரணும்னு நினச்ச இவங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து மறுபடியும் மக்களை வந்து திருப்பி தேட்டர்கிட்ட கொண்டு வரணும்னு நம்புகிறோம். திரும்பி பெரிய படங்கள் வர இருக்குது. தனுஷ் சார் படம் சுல்தான் வர இருக்குது, அசுரன் வர இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து மக்களுக்கு தேட்டருக்கு நோக்கி கொண்டு வரோம் அப்படின்னு நம்புகிறோம். 2021 ஆரம்பத்திலே வந்து மாஸ்டர் வந்து மிகப்பெரிய ஹிட் படம் வந்து அது வந்து எல்லாருமே தேட்டர் பக்கம் இழுத்துது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கணும், பாசிட்டிவாக நடக்கணும்னு நம்புகிறோம். இந்த படத்தில் மெயினாக ஹீரோயின்ஸ் பார்த்திங்கன்னா பாட்டுகள் பார்க்கும்போதே தெரியுது. எல்லாருமே புதுசுன்னு சொன்னாங்க. ஆனால் புதுசு மாதிரியே இல்லை. எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு கேஷுவலாக ஒரு யதார்த்தமாக நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒரு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சிறந்த அணி இவங்க வந்து நம்மளுடைய சப்போர்ட் தான். எல்லாருமே சேர்ந்து இந்த அணிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு 2-3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய படங்கள் இன்னமும் பெரிய பெரிய ஹிட் படங்களாக இருக்கும். இந்த படத்தை வந்து இந்த அவங்களோட ஓப்பனிங் இது நம்ம மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றணும்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சப்னதாஸ் இவங்களுக்கு வந்து நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதுலேருந்தே டீம். நாங்கள் இந்த படம் பண்ணும்போதும் ஒரே ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் அவங்கள கூப்பிட்றதுக்கு முன்னாடி இவங்க எப்படின்னா லாங் ஷாட் ஒயிட் ஷாட் வச்சுங்களேன் அப்படின்வாங்க. நானும் இதுவும் என்ன பண்ணுவோம், சப்னா க்ளோஸ் அப் அப்படின்னா 1000 வாட்ஸ் பல்ப் எரியும். நாங்கள் நிறைய வாட்டி என்ன பண்ணுவோம், ஒயிட் ஷாட்டே க்ளோஸ் அப் சப்னா க்ளோஸ் அப் சொல்லி ஏமாற்றி எடுத்துருவோம். ஸோ ஐ கால் அப் சப்னா. எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ சென்னை. It feels always great to be here in Chennai, and thank you so much all of you to come here in this tough time of COVID. Let me take 1 minute to share my experience of Chennai. Well, this is my first experience. I have never been here before apart from the shoot time. Here in Chennai, what I love most is the people of Chennai, because a place is just not a geographical dimension. It's all about the people. What is lovely, amazing people of Chennai, and I feel so great about being here. Everybody is so grounded, so humble. Whenever I go anywhere, let it be a small shop to a mall, if I am giving somebody a smile, they will smile me back so nicely, and I don't see it anywhere. I have roamed entire India, but I have never seen this gesture anywhere. So again, Chennai, I love you. Coming to this movie, I will say thank you so much, Karthik, for recognize the talent in me, for making me realize that I can act, for making me feel best about myself, for having me the trust on me that you can do the lead, and I feel so good seeing myself on screen. It's such a wonderful and different feeling. I forgot what I had to say. I mean, it is beautiful indeed. So
It's always a great journey with this team, and I thank and my entire team member. Let it be anybody, anybody. I felt so homely coming over here and talking about the movie. If you'll see Varisi, I wish you all should go and see the movie because we have put our heart and soul over here. You will find romance, you will find a lot of humor, you will find a lot of mystery, and of course, being the first timer, we feel little responsible to bring out a social topic. So Varisi is dedicated to all the people, all the strong people who face a lot of obstacle in life, but they came out strong. They felt that doesn't matter, life knocks you down so many times, but what matters in life is love. They choose love over everything. So this is was it all about Varisi. I request all of you to go and watch the movie because being the first timers, we did what is best from out our responsible. We feel responsible to bring out a best topic in front of you. Now it's depends on all of you whether you're accepting us or not. So it's a request to go watch the movie and make it a blockbuster. Thank you so much. இந்த டீம் மொத்தத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நந்தாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவருக்கு ஃபஸ்ட் டைம் அவரோட மியூசிக் டைரக்டர் ஃபஸ்ட்டு ஃபிலிம் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. ஸோ அவர் ஃபஸ்ட் டைம் லிரிசிஸ்ட்டை ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்லாம் வந்து அவர் வந்து பெருசாக எடுத்துக்காமல் சப்போர்ட் பண்ணி வழி நடத்தினார். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வந்து விஷுவல்ஸ். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது வி ஹேவன் ஒரு அஜெண்டா. என்ன அப்படின்னா, எங்களுக்கு முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் பட்டுச்சு, குவாலிட்டி நல்லா இருக்கணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். மிதுன் பற்றி ஒரு சின்ன சிறு வார்த்தைகள் நான் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். அவர் பேசவே மாட்டார். என்ன சொன்னாலும் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இவ்வளோ தான் பேசுவார். நீங்கள் ஒரு விஷுவல் பார்த்துருப்பீங்க, அந்த செகண்ட் சாங்கில் மலையில் நான் நிற்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர், நானும் சொப்னாவும் நிற்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அங்கே நின்னீங்கன்னா நிற்க முடியாது, ஆக்சுவலாக காற்று தள்ளும். ஸோ ஃபஸ்ட்டு இவருக்கு லொக்கேஷன் பிடிச்சி போச்சு, எங்ககிட்ட சொல்லவே இல்லை. ப்ரோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே போங்க ப்ரோ. நான் கேட்டேன் அங்கேயா அப்படின்னா, ஆமாம் போங்க ப்ரோ போங்க. நான் அப்பயும் சொல்கிறேன், அந்த சப்னா வந்து புடவை கட்டியிருக்காங்க, நான் மட்டும் போகிறேன், ஒரு வாக்கி டாக்கி மட்டும் தான் அங்கே சொல்கிறேன். ஏய் சப்னா அமைச்சிடாதுப்பா, சப்னா அமைச்சிடாத. ப்ரோ இருங்க நீங்கள் இருங்க அப்படின்னா. அப்புறம் 2 பேரை விட்டு அந்த சப்னா அவ்வளோ தூரம் விட்டு வந்தாங்க. என்னப்பா சப்னா அனுப்புகிறேன். இல்லை அவங்க அங்கே வரமாட்டாங்க, அங்கேயே தான் அப்படின்னாரு. அப்புறம் இறங்கினா, இல்லை அங்கே தாங்க. கடைசியில் பேசி சப்னா அவங்க கொண்டு வந்து அந்த சாங்கோட ஹைலைட்டே அந்த போர்ஷன் தான். ஸோ ஒரு சினிமாட்டோகிராஃபராக அவர் என்ன கொடுக்கணும், அந்த விஷுவல் நாலேஜ் அவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி லக்கி மிதுன் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் வீல் கோ ஃபர்தர் ஆல்சோ. மிதுன் ப்ளீஸ். தேங்க்ஸ். இது என்னோடய டெபியூ ஃபிலிம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நிஜமாக பேச வராது. ஸோ கார்த்திக் தான் தேங்க்ஸ் சொல்லணும், என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு. ஸோ நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் பெரிய பிரேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. இவர் என்னெல்லாம் பேசுறதுன்னு தெரியாது, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. கார்த்திக் வந்து நானும் அவரும் ஒன்றாவே ஆக்டிங் கோர்ஸ் பண்ணோம். என்னை முதல்ல போர்ட்ஃபோலியோ எடுத்ததும் அவர் தான், என்னை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்ததும் அவர் தான், என்னை வச்சு படம் எடுத்ததும் அவர் தான். ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சுட்டாரு. இதுக்கு மேலே எப்படி போகும்னு தெரியல. அவ்வளோதான். நன்றி, வணக்கம். I've got a wonderful friend from this film and I really want to thank you, Avis, and the whole team has worked very hard. You all can see each and everyone's importance and that struggle that everybody and the hard work that team have done. So this team is, Varisi is all about not 1 or 2, it's all about each and individual technician whose name is not written or whose name is written. Each and individual technician is all together called Varisi. Thank you. So each and every department வந்துட்டு அவங்க பெஸ்ட்டை கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒன் ஆஃப் த லீடாக பண்ணியிருக்கேன். இதில் 4 ஸ்டோரியில் ஒரு பார்ட் வந்துட்டு என் கூட வந்துட்டு ஜெய்ஸ்ரீ பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப க்யூட், சின்ன ரோலாக இருந்தாலும் அந்த சாங் அந்த இதில் வந்துட்டு அந்த ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ கார்த்திக் தாஸ் என்னோட ரொம்ப நாள் ஃப்ரெண்ட், ரொம்ப நாளாக கூடவே ட்ராவல் பண்ணி
இந்த ஸ்டேஜுக்கு வந்து நின்றுருக்கோம். மீடியாவான உங்களோட சப்போர்ட் வந்துட்டு எல்லா படத்துக்குமே நீங்கள் எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ எங்களுக்கு இப்போவும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கோம். ஸோ ஒவ்வொரு யூடியூப் சேனல் மீடியா எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்களோட சேனல் மீடியா ஆரம்பிக்கும் போது எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்போம். ஸோ இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். ஸோ நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து அடுத்தடுத்து படிக்கட்டுகளை வந்துட்டு ஏறுறதுக்கு வந்துட்டு உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவைப்படும். தேங்க்யூ ஸோ மச். I'm very happy with it, Vivi. Thank you, Kajat, for the therapy. Thank you. Good evening to everyone. My name is Tuhina. I'm Tushara's sister. This team of Varsi, I think, is very special to two people who have been the biggest support to my sister, Karthik and Balaji, whom without, I think this would not have been possible. I would say this is hard work, blood, sweat and tears of so many years, and I'm so glad it has finally come to this stage of launching. And their association goes back to their alchemy days. This is not their first project together. They have done a short film as well. So I'm very, very happy that this has come through, and I'm so glad, wishing the team at Varisi many more successful projects. And her association with this movie and her experience has been nothing short of comfortable. She didn't hesitate at all. They were very supportive, and they trained her as well for her role. And I'm very, very glad that she had the opportunity to do this, and I thank Karthik and Balaji again. And I wish the team, all the technicians, and beautiful, like I watched it, it didn't look like a debut this thing at all. So all the best, and kudos to you guys. Thank you. ஸோ இந்த படத்தில் நான் ஒரு ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். அது என்னை நம்பி வந்து இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ஐ திங்க் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு கார்த்திக் தாஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் தாஸ், அண்ட் ஐ கங்க்ராச்சுலேட் ஆல் தி co-stars அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஆஃப் த மூவி. அண்ட் இதுக்கப்புறம் வந்து படம் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்க்க வேண்டியது வந்து ப்ரெஸ் பீப்புள் உங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன். அதுக்கு நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அகைன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஈவினிங். தேங்க்யூ. ஜீ மியூசிக் அவங்க வாங்கியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆச்சரியமானனா பெருமையான விஷயம். ஒரு ஃபஸ்ட்டு இந்த ஒரு சாங்ஸ் அவுட்புட் வரும்போது என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு நாள் கார்த்திக் ஃபோன் பண்ணுறார் கோவிட் டைமில், இந்த மாதிரி ஜீ மியூசிக் வாங்கிட்டாங்கன்னு. ஐயோ அப்படியா அப்படின்னு ஒரு ஆச்சரியம். எல்லார்கிட்டையும் சொல்லி வரி பெருமைப்பட்டுக்கிட்டேன். இதில் முக்கியமாக இன்னும் தேங்க்ஸ் சொல்ல போனோம்னா, இந்த சாங்ஸோட அவுட்புட்டு கொடுத்தது, அந்த மிக்ஸ் பண்ணி எனக்கு கொடுத்தது டாமினிக், அவர் வந்திருக்காரு. அதே மாதிரி அவர் மாஸ்டர் பண்ணது லக்ஷ்மணன். இவங்க இல்லைன்னா இந்த சாங்ஸ் இவ்வளோ தூரம் அவுட் வந்திருக்காது. அதாவது மிக்சிங் அந்த குவாலிட்டி சொல்கிறேன். அப்புறம் எல்லாருமே டீமாக ஒர்க் பண்ணதுனால இவ்வளோ தூரம் வந்திருக்கும். அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் தாஸ்க்கும் இந்த டீமுக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சக்ஸஸ் இஸ் நெவர் சிங்குலர். ஸோ ஒரு சக்ஸஸ்ங்கிறது வந்து எப்போவுமே ஒரு தனி மனிதனோட வெற்றியாக இருக்க முடியாதுங்கிறது என்னோட ஒரு கருத்து. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கலாம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களாக இருக்கலாம், இல்லை நிறைய பேராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் உங்களை பார்க்குறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் வரிசைக்கு ஆதரவு கொடுத்து கார்த்திக் தாஸுங்கிற ஒரு மனுஷனுக்காக எங்கள் எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை கொடுத்ததுக்கு வந்து வி தேங்க்யூ. வி நீட் யுவர் சப்போர்ட் டில் லைஃப் லாங். தேங்க்யூ ஸோ மச்.